Hello friends, welcome to English கத்துக்கலாம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல have verbs அப்படினா என்ன நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோல நம்ம வந்துட்டு be verbs அப்படினா என்ன நம்ம பார்த்தோம். be verbsனா என்ன, அதை நம்ம எங்கெங்க பயன்படுத்துறோம், அதை நம்ம எப்படி வந்துட்டு present tenseல, past tenseல அப்புறம் future tenseல மூணு டென்சஸ்லயுமே வந்துட்டு நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரெண்டு வீடியோல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம வந்துட்டு have verbs அப்படினா என்ன நம்ம பார்க்க போறோம். have verbs வந்துட்டு நம்ம present tenseல எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோல வந்துட்டு past tenseல நம்ம எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த have verb தான் நம்ம எங்க பயன்படுத்துறோம், எதுக்கு பயன்படுத்துறோம்னு உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு இங்கிலீஷை எப்பயுமே பில்ட் பண்ணுவோம். ஸோ இந்த have அப்படின்ற verb வந்துட்டு சப்ஜெக்டோட ஆட் ஆகும்போது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு have அப்படின்னா தமிழ்ல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹேவ்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நாம 4 சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். 4 சப்ஜெக்ட் எதுனா ஐ யூ வி தே. இந்த ஐ யூ வி தே இந்த 4க்குமே வந்துட்டு ஹேவ்ன்ற verb தான் வரும். ஸோ ஐ யூ வி தே அப்படின்னா ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீனா நாம் அல்லது நாங்கள், தேனா அவர்கள். இந்த 4க்குமே வந்துட்டு have அப்படின்ற verb தான் வரும். அதுவே வந்துட்டு மத்த 3 he she it, he she it அப்படின்னா ஹீனா அவள், ஷீனா அவள், இட்னா அது. இந்த 3க்குமே நம்ம has அப்படின்றதான் பயன்படுத்தும். எங்க அப்படின்னா present tenseல நம்ம பேசும்போது இதை நம்ம பயன்படுத்தும். ஓகேவா? present tenseல ஐ யூ வி தே அப்படின்றதுக்கு haveம், he she it இந்த 3க்கும் வந்துட்டு has அப்படின்ற verb நம்ம பயன்படுத்துவோம். இந்த பக்கம் வந்துட்டு ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ். இப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஒரு விஷயத்த பேசும்போது பாசிட்டிவா சொல்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்னது ஐ யூ வி தே ஹி ஷி இட். இதோட have அப்படின்றது மாறும். இப்ப ஐ யூ வி தே இந்த 4க்கும் வந்துட்டு have அப்படின்றது ஆட் ஆகி பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல haveன்றது ஆகும். அதுவே வந்துட்டு he she it இந்த 3க்கும் சப்ஜெக்ட்ஸ் பிளஸ் has அப்படின்றது ஆட் ஆகும். he she itக்கு வந்துட்டு has அப்படின்றது ஆகும். அதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது சப்ஜெக்ட் அதே தான் வரும். அதோட இந்த ஐ யூ வி தே இந்த 4க்கு don't have அப்படின்னு வரும். DONT don't have அப்படின்னு வரும். don't have அப்படின்னு வரும். அதுவே he she it இந்த 3க்கும் ஆக்சுவலி நம்ம சொன்ன மாதிரி hasன்ற இதான் வரும். பாசிட்டிவ்ல has வரும். அதுவே நெகட்டிவ்ல doesn't அப்படின்னு வரும் அல்லது does not. அதான் நம்ம doesn't have அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே கொஸ்டின் சென்டென்ஸ்ல do பிளஸ் சப்ஜெக்டா வரும். இந்த டோன்ட் அப்படின்றது இருக்குல்ல, இங்க வந்து அது do அப்படின்னு முன்னாடி வந்துடும். சப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின் சென்டென்ஸ்ல எப்பயுமே வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே verb ஆட் ஆகிரும். அதே மாதிரிதான் கொஸ்டின் சென்டென்ஸ்ல இன்னொன்னு வந்துட்டு என்னது நம்ம ஹேஸுக்கு பாக்குறோம். he she it இந்த 3க்கும் நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் வரும்போது does பிளஸ் சப்ஜெக்ட் அப்படி வரும். இதுக்கு வந்துட்டு do பிளஸ் சப்னா அதுக்கு வந்துட்டு ஐ யூ வி தே இந்த இதுக்கு do பிளஸ் சப்ஜெக்ட் வரும். அதுவே he she it இந்த 3க்கும் does பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் எக்ஸெட்ரா நம்ம என்ன பொருள் சொல்றோமோ அது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 4க்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. நம்ம have verbs எதுக்கு பயன்படுத்துவோம், நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்துட்டு நம்ம அந்த have verbs பயன்படுத்துவோம். இப்ப ஐ ஹாவ் அ புக் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. இங்க ஐனா நான் தானே, என்னிடம் அப்படின்னு வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐனா நான் தான். எப்ப இது வந்துட்டு have verbs சப்ஜெக்டா இருக்கும்போது. அதுவே நம்ம தமிழ்ல பேசும்போது என்னிடம் அப்படின்றதுதான் மாறி வரும். ஐக்கு பதிலா இங்க என்னிடம் தான் வரும். சோ என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஐ ஹாவ் அ புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I have a book என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. இப்ப அடுத்தது வந்துட்டு உன்னிடம் ஒரு பை இருக்கிறது அப்படின்னு சொல்ற வச்சுக்கோங்களேன். இங்க you அடுத்த சப்ஜெக்ட் you have a bag அப்படின்னு சொல்றோம்னா நம்ம உன்னிடம் நம்ம இங்க வந்துட்டு யூனா நீங்கள் தானே வரும் அப்படின்னா இங்கேயும் அதே மேல நம்ம என்ன பார்த்தோம் ஐக்கு என்னிடம் வர்ற அதே மாதிரிதான் யூக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது தமிழ்ல உன்னிடம் அப்படின்னு வரும். சோ
உன்னிடம் ஒரு பை அல்லது காரோ பைக்கோ ஏதோ ஒன்று இருந்தாலும் உன்னிடம் ஒரு பை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது யூ ஹாவ் அ பேக் ஆர் கார் ஆர் சம்திங் எல்ஸ் நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம். இங்க உன்னிடம் ஒரு பை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது யூ ஹாவ் அ பேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது நம்மிடம். இது வந்துட்டு நம்ம வீக்கு நம்மிடம் தான் சொல்லுவோம், நாம் அல்லது நாங்கள்னு சொல்றோம். இங்க நம்மிடம் அப்படின்னு வருது. நம்மிடம்னா நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம கிட்ட ஒரு நிலம் இருக்கு, நம்ம கிட்ட நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு we have land அப்படின்னு சொல்லுவோம். we have land அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே கடைசியா இருக்கிறது என்னது? தே. தேல தேனா தமிழ்ல அவர்கள்னு சொல்லுவோம்ல. சோ அவர்களிடம் அவங்க கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர்களிடம் ஒரு நாய் இருக்கிறது, அவர்களிடம் ஒரு நாய் இருக்கிறது. இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு இது புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும். இப்ப அடுத்தது வந்துட்டு நம்ம ஹீ ஷீ இட்டுக்கு பார்க்கலாம். அவனிடம் ஒரு லேப்டாப் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஹீனா என்னது? அவன். அவன்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பேச்சுவழக்குல சொல்லுவோம். அப்ப அவனிடம் ஒரு லேப்டாப் இருக்கிறது. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? இங்க ஹீ ஷீ இட் இதுக்கு என்ன வரும்? ஹேஸ் வரும். சோ சப்ஜெக்ட் என்னது? ஹீ. ஹீனா அவன். சோ அவனிடம்ன்றதுக்கு ஹீ வந்துருது. அதுக்கு பக்கத்துல ஹேஸ் வரணும். சோ இங்க ஹேஸ் வருது. ஹீ ஹேஸ். ஒருனா ஏன்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு பொருளுக்கு நம்ம அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லேப்டாப்னா லேப்டாப். he has a laptop. அவனிடம் ஒரு லேப்டாப் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப அதுவே அடுத்தது அவளிடம் ஒரு சைக்கிள் இருக்கிறது. அவளிடம் ஒரு சைக்கிள் இருக்கிறது. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சப்ஜெக்ட் என்னது? அவள்னா என்ன வரும்? she வரும். சோ அவளிடம் அப்படின்னும் போது she பக்கத்திலே has வரும். she has. ஒருக்கு என்னது? a cycle. she has a cycle. இப்ப இந்த have has அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம இது வரைக்கும் have எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், has எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். I, you, we, they இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே have அப்படின்றத பயன்படுத்தணும். அதுவே he, she, it அப்படின்றதுக்கு has அப்படின்றத பயன்படுத்தணும். எப்ப அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இந்த நாள் I, you, we, theyக்கும் haveன்றத பயன்படுத்தணும். he, she, itக்கு has பயன்படுத்தணும் அப்படின்றத இது வரைக்கும் நல்லா நம்ம கிளியரா பார்த்திருக்கோம். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்ப அந்த இந்த இதுல இருந்து ஒரு 6 ஹோம்வொர்க் உங்களுக்கு. இப்ப என்னிடம் ஒரு பூனை இருக்கிறது, இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? உன்னிடம் ஒரு நாய் இருக்கிறது, நம்மிடம் ஒரு கார் இருக்கிறது, அவர்களிடம் ஒரு வீடு இருக்கிறது, அவனிடம் ஒரு வாட்ச் இருக்கிறது, அவளிடம் ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த 6 சென்டென்ஸுமே உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். நீங்க இதை வந்துட்டு வீட்டுல ட்ரை பண்ணுங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல கூட ஆன்சர் பண்ணுங்க. இந்த 6மே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க்கா இருக்கட்டும். இப்ப நம்ம வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி நம்ம பேசுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னிடம் ஒரு பூனை இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னிடம் அப்படின்றதுக்கு ஐனா இப்ப நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்குறோம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துடும், அதுக்கப்புறம் டோன்ட் அப்படின்னு வரும். ஸோ ஐ டோன்ட் ஹாவ், டோன்ட் பிளஸ் ஹாவ் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் அ கேட். ஒரு பூனை அப்படின்னா அ கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ டோன்ட் ஹாவ் அ கேட். என்னிடம் ஒரு பூனை இல்லை அப்படின்னு சொல்றோம். அதுவே இது வந்துட்டு வீக் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வீணா நம்மிடம் ஒரு நிலம் இல்லை அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட நிலம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது we don't have a land. ஏன்? நம்மிடம்னா வீக்கு பக்கத்துல நெகட்டிவ் சென்டென்ஸ்ல don't தான் வரும். so we don't have a land அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அவர்களிடம், அதாவது தேனா அவர்களிடம் ஒரு வீடு இல்லை அப்படின்னு நம்ம சொன்ன வச்சுக்கோங்களேன். அப்ப அவர்களிடம்ன்றதுக்கு தேனா நெகட்டிவ் சென்டென்ஸ்ல don't தான் வரும். so தேனா சப்ஜெக்ட் பக்கத்திலே don't plus have வரும். so they don't have a house. அவர்களிடம் ஒரு வீடு இல்லை. they don't have a house. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். இந்த யூக்கு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். உன்னிடம் ஒரு கார் இல்லை அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு இல்லைன்னு இருக்கு. ஸோ இது வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பேசும்போது சப்ஜெக்ட்ஸ் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஹேவ் வரும். ஸோ இங்க சப்ஜெக்ட் என்னது? உன்னிடம்னா யூக்கு பக்கத்துல என்ன வரும்? நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு கார் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்துட்டு மற்ற 3க்கும் பார்க்கலாம். இந்த 3ல he, she, it இதுக்கு 3க்கும் நம்ம பார்க்கலாம்.
இப்போ அவனிடம் ஒரு வாட்ச் இல்லை. இப்போ நம்ம இந்த மூணுக்கு பார்க்க போறோம். ஹேஸ் யூஸ் பண்ற மூணு இதுக்கும் பார்க்க போறோம். மூணு சப்ஜெக்ட்டும் பார்க்க போறோம். ஹி ஷீக்கு பார்க்க போறோம். அவனிடம் ஒரு வாட்ச் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு வரும்போது நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணி எப்படி பேசுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் என்னது? அவனிடம். அவன்னா ஹீ வரும். ஸோ ஹீ வந்துடுது. ஹீக்கு பக்கத்துல doesn't have அப்படின்னு வரும். ஸோ he doesn't have a watch. இதை நம்ம does not தான் சொல்லுவோம். அதை நம்ம சுருக்கி doesn't have a watch. நான் சொல்லும் போது நீங்களே பின்னாடி சேர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. அப்போதான் இந்த doesn't, don't அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு சுலபமா வரும். ஸோ he doesn't have a watch அப்படின்னா அவனிடம் ஒரு வாட்ச் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப அவளிடம் ஒரு சைக்கிள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவளிடம் ஒரு சைக்கிள் இல்லை அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வரும். சப்ஜெக்ட் ஷீன்னு வருது. she doesn't have a cycle. she doesn't have எதுக்கு வருது? doesn't haveன்றதா நெகட்டிவ் சென்டென்ஸோட ரூல். so she doesn't have a cycle. அவளிடம் ஒரு சைக்கிள் இல்லை அப்படின்றதுக்கு she doesn't have a cycle அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கடைசியா நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம உன்னிடம் ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். உன்னிடம் ஒரு கார் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஐ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்ட நாமளே கொஸ்டின்ஸ் கேட்டுக்க மாட்டோம். ஸோ நம்ம யூ எடுத்துக்குவோம். யூனா உன்னிடம். ஸோ உன்னிடம் ஒரு கார் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு ஒரு கார் இருக்கான்னு நம்ம நார்மலா கேட்போம்ல. அதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டூ பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேவ் தான் வரும். ஸோ டூ பிளஸ் ஃபர்ஸ்ட் என்னது? டூ வந்துடும். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி டூ வந்து சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் என்னது நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது? யூ. ஸோ டூ பிளஸ் சப்ஜெக்ட் டூ யூ ஹேவ் அ கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டூ யூ ஹேவ் அ கார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்போம். உன்கிட்ட ஒரு கார் இருக்கான்னு கேட்கும்போது டு யூ ஹேவ் அ கார் அப்படின்னு நம்ம கேட்போம். அதுவே நம்மிடம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கறோம்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கணும்? டூ ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ டூ வி ஹேவ் அ ஃப்ரிட்ஜ் அப்படின்னு கேட்போம். டூ வி ஹேவ் அ ஃப்ரிட்ஜ், நம்மிடம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறதா அப்படின்னு கேட்போம். இப்ப அவர்களிடம் ஒரு வீடு இருக்கிறதா, அவங்க கிட்ட ஒரு வீடு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது எப்படி கேட்போம்? டூ ஃபர்ஸ்ட் வந்துடும். டூ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் தே. ஸோ டூ தே ஹேவ் அ ஹவுஸ். கொஸ்டின் மார்க் போட்டுறணும். எப்பயுமே நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும்போது கடைசியா கொஸ்டின் மார்க்கோட முடிக்கணும். இல்லைன்னா அது வந்துட்டு கொஸ்டின் சென்டென்ஸா வராது. ஸோ அவர்களிடம் ஒரு வீடு இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது டூ தே ஹேவ் அ ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த நாளுக்கும் பார்த்துட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கு எப்படி பேசலாம்? இப்போ அவனிடம் ஒரு போன் இருக்கிறதா அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்போம்ல அவன்கிட்ட போன் இருக்காடா அப்படின்னு கேட்கும்போது அவனிடம் ஒரு போன் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது இப்ப இங்க நம்ம ஹேஸுக்கு போகிறோம். ஸோ ஹேஸ்னா கொஸ்டின்ல டஸ் வரணும். டஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேவ் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் டஸ் வந்துடும். டஸ் ஹி, இங்க அவனிடம் இருக்கும்போது அவன்னா ஹி. டஸ் ஹி ஹேவ் அ போன்? டஸ் ஹி ஹேவ் a phone அப்படின்னு நம்ம கேட்போம். இதுவே அவளிடம் ஒரு ஸ்கூட்டி இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? அவளிடம் ஒரு ஸ்கூட்டி இருக்கிறதா. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இங்க அவனிடம் ஒரு போன் இருக்கிறதாக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோமோ அதே ஃபார்மேட்ல தான் இதுக்கும் வரும். சோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம ஹேவ் வெர்ப்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் மூணு சென்டென்ஸுமே ப்ரெசென்ட் டென்ஸ்ல எப்படி பேசுறதுன்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல பாஸ்ட் டென்ஸ் எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரெசென்ட் டென்ஸ்லயே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தோம். இதுக்கு ரூல்ஸ் என்ன, ஹேவ் வெர்ப்ஸ்னா எங்கெங்க பேசணும், எதுக்கு பேசுறோம், ஹேவ்னா எது இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல பாஸ்ட் டென்ஸ் நம்ம எப்படி ஹேவ் வெர்ப்ஸ் வச்சு பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இங்கிலீஷ் கத்துக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாதிரி போடுற ஒவ்வொரு வீடியோமே வந்துட்டு உங்களுக்கு தினமும் நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.